பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் தம்முடைய மகத்துவத்தின்படி நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நமக்கு முடிசூட்டி தேவன் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஆமென். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஒன்றை கூட விட மாட்டார். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களாம் கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளை கிருபையாய் நீங்கள் கூட கொடுத்துருக்கீங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அன்பு சகோதரனை அழைத்து வந்தமைக்காக நன்றி, குடும்பத்திற்காக நன்றி. இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்னும் அப்பா, நீங்கள் அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை அப்பா பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்திலே இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அழைக்கப்பட்ட இடத்திற்கு வந்த அந்த கானா ஒரு கல்யாணத்திலே குறைவுகளை நிறைவாக்கினார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் உம்மை அழைக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆளுகை செய்யட்டும். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் அதிகமாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆராதனையை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதெல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து எல்லாரும் பாடல்களை பாடப்போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அனைவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் நடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தை மிதித்திடுவாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன்.
ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, காண்பவரை நான் ஆராதிப்பே, காப்பவரை நான் ஆராதிப்பே, காண்பவரை நான் ஆராதிப்பே, காப்பவரை நான் ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குமா? ஆனாலும் கவலையா இருக்கு. சந்தோஷமா இருக்கோமா? பக்கத்தில் பார்த்து கேட்போமா? சந்தோஷமா இருக்கோமா? இப்போ வரைக்கும் இருந்தோம் அப்படிங்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஆண்டவர் நாம் சந்தோஷமாக இருக்கிறதை விருப்பப்படாத தேவன். அப்படி தானே? இல்லையே, விருப்பப்படாத தேவன் தானே ஆண்டி? விரும்புகிற தேவன். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினவர், தருகிறவர், வைத்து சென்றவர். யாரும் தரக்கூடாத சமாதானத்தை நம் இருதயத்தில் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் இந்த நேரத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சங்கீத பகுதி 18, அதில் 1-6 வசனம் மாத்திரம் நாம் வாசிக்கலாம். எல்லாருமே எழுந்து நின்றுக்கலாம். பக்கம் எண் 679. சங்கீதம் 18, 1-6 வசனம் மாத்திரம். முதல் வசனம், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லாமா? உட்காந்துக்கலாம். முதல் வசனம், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெலனாகிய கர்த்தாவே. உண்மையிலுமே நம்ம ஆண்டவருக்கு பெலன் இருக்கா? அண்ட சராசரங்களே என்னாண்டி ஒரு யோசனையிலே இருக்கிறீங்க? சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை தருகிறது. ஆமாம், பவுல் சொல்கிறாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நான் ஜிம்முக்கு போகிறேன், அதனால எனக்கு பலன் இருக்கா? 3 வேளை நான் சாப்பிட்றேன், அதனால எனக்கு பலன் இருக்கா? நான் நேற்று நைட்டு போட்ட மாத்திரை, அதனால எனக்கு பலன் இருக்கா? திடகாத்திரமாக இருக்கிறதுனால எனக்கு பலன் இருக்கா? இல்லை. அவர் கொடுத்த கிருபையினால் பலனோடு இருக்கிறோம். இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த நாளில் அநேக கவலை கண்ணீர்களை தான் குறித்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இல்லை, முகத்தில் பார்த்தோம்னா பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச மூஞ்சி அழகாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆண்டியை பார்க்கும்போது சோகமாக இருக்க மாதிரி இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருதயத்தை
ஆராய்ந்து அறிகிறது தேவன் ஒருத்தர் மாதிரி தான். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். முகத்தை பார்த்து நான் சொல்கிறேன் அங்கிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றேன். அவர் மனசில் என்ன பாரு, உனக்கு என்னப்பா, உனக்கு என் வழி வரத்தை என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் அங்கிள். ஸோ கவலைப்பட வேணாம். அடுத்த வசனம் சொல்கிறாங்க சங்கீதக்காரங்க, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வார்த்தை சொல்கிறாங்க பாருங்களேன். இது எல்லாமே மனுஷனால் அசைக்க முடியாத ஒரு காரியம். கண்மலையாக இருக்கட்டும், மலையை ஈஸியாக அசைச்சிட முடியுமா? ஒரு கோட்டையை ஈஸியாக தகர்த்திட முடியுமா? முடியாது. ஈஸியாக ஒருத்தரை நான் காப்பாற்றிட முடியுமா? நான் உங்களுக்கு இருக்கேன் பிரதர், நான் உங்களை காப்பாற்றினேன், எந்த கவலையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பிரதர் அப்படின்னுவாங்க. ஆமாம், நம்மளை ரட்சிக்க மனுஷனால் முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நம்மளை ரட்சிக்க யாரால் முடியும்? ஒருத்தரால் மாத்திரம்தான் முடியும். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். ரொம்ப எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்க, நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் அப்படின்றாங்க. கேடகம் எதுக்கு பயன்படும் பாஸ்டர்? பாதுகாக்கிறதுக்கு, நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்களை தடுப்பதற்கும் பயன்படும். ஆண்டவரை சொல்கிறாங்க, அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை பாதுகாக்கிற தேவன் அப்படின்னா, போன வாரம் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் என்ன ஆட்டி படைச்சிச்சு நம்ம உலகத்தை. கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் எவ்வளோ பயத்தை உண்டாக்குனுச்சு. பயம், அந்த கொரோனா அப்படின்ற அந்த ஒரு வைரஸ் எவ்வளோ பயத்தை உண்டாக்குனுச்சு. ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? சொல்லுங்கள் சிஸ்டர், ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? எப்படி சொல்கிறீங்க கைவிடலன்னு? இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கோம். எங்கே? அவர் தந்த பரிசுத்த சபையில் நடுவில் நாம் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 1 2 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமித்து இருக்கிறார்களோ அவர் நடுவில் இல்லை. நான் வந்துட்டு இருக்கேன்னு தானே சொன்னார். அவர் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த இடத்துல தான்ப்பா இருக்கிறேன், நீ என்ன துதிக்க போகிறேன்னு நான் கேட்க போகிறேன், நீ என்ன ஆராதிக்க போகிறேன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன், உன் கூட சேர்ந்து நானும் மகிமைப்பட போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை நுகர்ந்த வாசனையாய் அங்கீகரிக்கிற தேவனாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். 4வது வசனம் பார்க்குறோம். 3வது வசனம் பார்க்குறோம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது தான், ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு. அநேக விதத்தில் சொல்லலாம். பாவத்திலேருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது, அநேக சூழ்ச்சிகள்லேருந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. சூழ்ச்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது. கூட வேலை பார்க்குறவங்களே நம்மளுக்கு குழி பறிப்பாங்க. நம்ம முன்னாடி என்ன சொல்லுவாங்க? நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுட்டோம்னா போதும், அது அடுத்த நிமிஷம் காற்றை காட்டிலும் அதிகமாக பரவி போய் யார் காதில் விழுகணுமோ பத்திரமா போய் விழுந்துடும். ஏன்னா பாஸ்டர் வேறு எங்கேயும் போகாது, பத்திரமா போய் யார் காதில் சேர்க்கணுமோ அதை நாங்கள் சேர்த்துருவாங்க. ஆமாம், ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை மாட்ட விடாமல் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக பழு சொல்லுகளுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். வீண் பழிகளை நம்மிடத்திலிருந்து விலக்குகிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வது பார்க்கிறோம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. சொன்னனே அந்த நோய், ஒரு அடியில் மரணத்தை பார்த்தோம். என்ன பாஸ்டர்? ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் அந்த மரணத்தை நம்ம பார்த்தோம். என் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இறந்துட்டான்றாங்க. ஜிஹெச்சுக்கு ஒரு டெஸ்ட்டு போனால் அவ்வளோ பேர் இருமிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ பேஷண்ட் கொத்தா அவ்வளோ மக்கள்களை தூக்கி போட்டாங்க. ஒரு அடி தூரத்தில் தான் நம்மளுக்கு அந்த மரணம் கடந்து செஞ்சது. எவ்வளோ நேரம் ஆக போகுது சிஸ்டர் நம்ம பக்கத்தில் அது நம்மளை தாக்குறதுக்கு? கொரோனா அப்படின்னா என்ன ஆயிருந்திருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்கள். கட்டின மனைவியே நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு யோசிச்சுருப்பாங்க, பெத்த பிள்ளைகள் நம்மளை தொடுவதற்கு யோசிச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்த தேவனாக இருக்கிறார், நம்மளை தொட்டு சுகப்படுத்தின தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். 6வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அநேக நெருக்கங்கள் இருக்கணும் மத்தியில், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா நெருக்கத்திலையும். அந்த காலத்தில் தாவீதுக்கு இருந்த நெருக்கத்தை காட்டிலும் இந்த காலத்தில் நமக்கு இருக்க நெருக்கங்கள் மிகவும் கம்மி. அந்த காலத்தில் ஒரு பக்கத்து ராஜாக்கள் துரத்தி வரலாம், கூட பழகினவங்களே நம்மளை துரத்தி வந்தாங்க, தாவீதை துரத்தி வந்தாங்க.
அவர் அந்த அந்த சூழ்நிலையிலிருந்து தான் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அப்படிங்கிறார். அபயமிட்டேன் அப்படின்னா உயிர் பயத்தில் கத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான மீனிங் ஒத்த இதாக சொல்கிறாங்க. அபயமிட்டேன், என்னை ஆண்டவரே நீங்கள் மாத்திரம்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவள் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படிங்கிறாங்க. அநேக நாள் நம்மளுடைய ஜெபங்களுக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில்கள் தராமல் தேவன் இருக்கலாம். தேவன் பதில் தராமல் இருக்கல, தேவன் தாமதிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை, அதுக்கு நாம் இன்னும் பக்குவப்படலை. அதற்கு தேவன் நம்மளை பயிற்சிவிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை உனக்கு எப்போ தரணும்னு எனக்கு தெரியும்பா, ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்வேன் என்று சொன்ன தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை மறவாத தேவன், ஒருபோதும் நம்மிடத்துலேருந்து மாறாத தேவனாக இருக்கிறார். மனுஷன் இன்றைக்கி ஒரு வாக்கு கொடுப்பான், நாளைக்கு மாறிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒருபோதும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஏசாயா 41:10 பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை யாருங்க தாங்குறா? கல்யாணத்தன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், என்ன பாஸ்டர்? இன்பத்திலும் துக்கத்திலும் தாழ்விலும் வாழ்விலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன்னை கழட்டி விட்டுருவேன் அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படிங்களா? அப்படி இல்லைல்ல, உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கோ சொன்னாங்க இல்லாண்டி இல்லை, நானும் அப்படி சொன்னவன் தான். இது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நாம் மனுஷன் தானே, என்ன பண்ண முடியும்? ஒரு சூழ்நிலை நிமித்தமாக சொன்ன வாக்கை நாம் மாறி போகிறோம், சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத, நானே உன்னோட தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யார் அப்படி நம்மளை சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தவிர வேறு யாராலையும் இதை சொல்ல முடியாது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாருமே எழுந்து நின்றுக்கலாம். அவரே நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார், அவரே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், அவரே நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் அப்படின்னு சொல்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பட்சுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை கூட நாம் காரணமாக எடுத்துக்கலாம். மனுஷனை நம்ப வேணாம். ஆண்டவர் நம்மளை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ கிடையாதுங்க, அவர் பேசுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை தான் நாம் இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறவரே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. அப்பா ஹalleluya ஹalleluya. துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி அப்பா, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே
நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பே. என் தேவனே உம்மை துதிப்பே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். நின்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மையை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விசாரித்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை விட்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களோடு கூட இருந்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு பேசுகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ எங்களை இரவு பொழுது பார்க்காமல் எங்களை பாதுகாத்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஊழிய பாதையில் இந்த நாள் வரைக்கும் தாங்கினவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை விட்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை ஆராதிக்கும்படியாக, உண்மை துதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டவரே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளில் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், நமக்கு சுகபலனை தந்திருக்கிறார். அவர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறார். அவரே நமக்கு நிரந்தரமானவராயிருக்கிறார். அவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். அவர் மகிமையுடைய தேவனாயிருக்கிறார். அவரை நான் ஆராதிக்கும்படியாக இந்த நாளில் அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடலாமா? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல் தான், ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர்
மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க, என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன், உமை என்றும் ஆராதிப்பேன், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே கணத்துக்கு கனத்திற்கு நீரே மகிமையுடைய தேவன். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே துதிக்கிறோம் அப்பா, உம்மை நீரே உயர்த்துகிறோம். கணத்துக்கு Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி உம்மை என்றும் நன்றி சுவாமி அப்பா. ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உம்மை என்றும் ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன். Hallelujah. Hallelujah. ஆமாண்டவர், எங்களுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் தேவன் நீர் தாமே பெருகும்படியாய் எங்களுடைய துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் நுகர்ந்த வாசனையாய் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவன் நம் மத்தியிலே பேசும்படியாக சொல்லியிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, அந்த காரியங்களை குறித்து இப்பொழுது தேவன் சொல்லி கொடுத்த சில வசனங்களின்படி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த இடத்துல சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். என்ன கேள்வியை கேட்கிறார்கள்? ஞானமான கேள்வியை சீசர்கள் வந்து கேட்கிறார்கள். வாசிக்கலாம். 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இங்கே சீசர்கள் வந்து
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று 2 கேள்விகளை கேட்கிறார்கள். ஒன்று வரதை குறித்தும், இன்னொன்று உலகத்தின் முடிவின் காரியங்கள். இந்த 2 காரியங்களை இங்கே சீசர்கள் கேட்கிறார்கள். யார் அந்த சீசர்கள் கேட்டால், பேதுரு, யாக்கோப்பு, யோவான், அந்திரேயா, இந்த 4 பேரும் சீசர்கள்ட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சீசர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும், உம்முடைய வருகை எப்போ இருக்கும், என்ன நடக்கும், இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் இங்கே இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, அங்கே ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறத இங்கே பார்க்குறோம். யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்துவே சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க. சீசர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். சரியா? தன்னுடைய வேலையை செய்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்தான். இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வேலையை செய்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், சிஸ்டர் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சரியா? அது மாதிரி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நான் போய் ஊழியம் சொல்லி அங்கே சொல்லலையே இங்கே சொல்லி, எங்களுக்காக ஜெபிக்கிறதே ஒரு ஊழியமாக தேவன் வைத்திருப்பார். சரிங்களா? உங்கள் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்துவதே ஒரு சிறப்பான ஊழியமாக வைத்திருப்பார். நான் போய் அங்கே சுவிசேஷம் சொல்லலை, அங்கே அவங்கள பார்த்து சொல்லலை, இவங்கள ஆண்டவர் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சுருக்கிறார். சரிங்களா? அடுத்தவங்க மாதிரி என்னையை வச்சுருக்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்த அழைப்பு வேறு, பிரதருக்கு கொடுத்த அழைப்பு வேறு, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பில் நம்ம நின்னா போதும். நான் ஆண்டவர் இடத்துல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பது உண்டு. ஏன் இந்த ஆலயத்துக்கு ஆத்மாவுக்களே இன்னும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவர் இப்படியே இருக்குன்னு நீ நினைக்காத, இப்படியே இருக்குன்னு நினைக்காத. 2 படகு அமிலத்தக்கதாக மீன்கள் பிடிக்கப்பட்டது போல் உனக்கு இருக்கும், நான் தருவேன். அதனால் நான் சொன்னதை நீ செஞ்சுக்கிட்டுரு அப்படின்னாரு. எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதில் நான் நிற்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்ம கவனமாக இருக்கணும். என்ன சொல்கிறார் அடுத்தது? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, இதுதான் ரொம்ப, அதில் தான் ஏமாந்து போகிறாங்க. என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகர் சொல்லுவார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரியாவில், தென் கொரியாவில் ஒருத்தரை போஸ்டர் அடித்து, கேள்விப்பட்டீங்களா பிரதர்? இவர் தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்லி தென் கொரியாவில் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து, இவர் தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்லி ஒரே போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க. இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டாருன்ட்டு. சரிங்களா? எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களில் 90%, 98% நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி காலம். இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டேஸில் வந்து நிற்கிறோம். அவ்வளோவான நெருக்கத்தில், முடிவில், கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ எவ்வளோ பரபரப்பாக இருக்குது. அப்போ தேவ தூதர்களும் பரபரப்பாக இருக்காங்க, பிசாசு அதை விட வேகமாக இருக்கிறான். ஏன்னா எவனை வஞ்சிக்கலாம், எவனை இயேசு கிறிஸ்துவனுடைய இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவனும் போராடி கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நிமித்தமாக இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலும் பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பூமியும் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறது. இதான் சொல்கிற, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. என் நாமத்தை தரித்து கொண்டு என்ன, நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. அடுத்தது வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்றைக்கு 3ஆம் உலகப் போருக்கு உலகம் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறது.
நான் இஸ்ரேல் நிமித்தம்தான் அந்த உலகத்திற்கே ஆசீர்வாதம். சின்ன நாடு தான் சரிங்களா, சென்னை பட்டணத்தை அளவு தான் இருக்கும் இஸ்ரேல். இன்றைக்கி அந்த நாட்டுக்கு தான் உலகமே எதிர்த்து நின்று கொண்டு இருக்குது. ஏன்னா அது தேவனுடைய ஜனம், தேவனுடைய மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்தின் மக்களாக இருக்கிறாங்க. நாமளும் இஸ்ரவேலர் தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்படி உலகம் 3ஆம் உலகப்போருக்கு இந்த உலகங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பயங்கரமான சூழ்நிலையில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து உலக மக்களுக்கு தெரியாது, அதுவும் சண்டை நடக்குது அப்படி தான். ஆனால் ஆவிக்குரிய மக்களுக்கு இது நன்றாக அறிந்திருப்பார்கள். சரிங்களா? பாருங்கள், சாத்தான் என்ன செய்வான்னா, தேவனுடைய ஒளியை தரித்து கொண்டு என்ன செய்வான், எல்லாரையும் வந்து வஞ்சித்து கொண்டு இருப்பான். சரிங்களா? ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வான். அது மாதிரி தான் இன்றைக்கி அநேக இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரி, கிட்டத்தட்ட 25 வருடங்களாக சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் இப்போது அந்த சகோதரியை மீட் பண்ணேன். சகோதரியை மீட் பண்ணி கேட்டேன், எங்கே போகிறீங்க சிஸ்டர், எங்கே ஆராதனைக்கு போகிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கேரளாவுக்கு ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். ஏன் இங்கே தானே இப்போ கேக்கனர்லாம் போயிட்டு இருந்தீங்க, ஏன் கேரளாவுக்கு போயிட்டுருக்கீங்க, என்ன ஆச்சுன்னா? அந்த சபை எப்படிப்பட்டதுமா சபை, இயேசு கிறிஸ்து பிறந்து அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சபை. எங்கே? கேரளாவில் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாராம், இம்மானுவேலராக அங்கே இருக்கிறாராம். சரிங்களா? அங்கே சொல்கிற சபைக்கு அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த சகோதரி. பார்த்திங்களா, வஞ்சிக்கப்பட்டு எவ்வளோ இதாக போயிட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க எவ்வளோ நன்மைகளை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்றிருப்பாங்க, எவ்வளோ அற்புதங்களை தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்றிருக்கிறோம், எவ்வளோ ஜெபங்கள் தேவன் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெபங்களெல்லாம் விட்டு உதறி தள்ளிட்டு சொன்னதை நம்பி வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கி பின்மாற்றத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் விசுவாச துரோகம். இயேசு கிறிஸ்து அப்போ சொல்கிறாரு, அப்போ நானே கிறிஸ்து என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாருப்பா, அங்கே பிறந்துட்டுருக்காரு. இது மாதிரி பல இடங்களில் புரளியை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, இங்கே வளர்ந்துருக்கிறாரு, இந்த இடத்துல வந்து இங்கே அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை குழப்புவதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாத்தான் செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவன் என்ன செய்யறான், மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அது கூட நீங்கள் வாசிங்க, 2 கொரிந்தியர் 11-14 கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 11-14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பாருங்க, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இப்படி தான் உங்ககிட்ட வருவாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோங்க, என்ன செய்வாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், அந்த சர்ச்சுக்கு போகிறோம் தெரியுங்களா அப்படின்னு தான் வருவாங்க. நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்களா? ஆவிக்குரிய சபை நல்லா உற்சாகமாக இருப்பார், பாஸ்டர் நல்லா செய்தி கொடுப்பார், அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக இருக்கும் தெரியுங்களா. எங்கள் சபையில் லைட்டெல்லாம் போட்டு சும்மா சிக்குன்னு கலர் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பார்க்குறீங்களான்னு, அங்கே லைட்டு எரியும், ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியணும். சரிம்மா? அதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த கடைசி காலத்தில் நீங்களும் தேவனும், வேதமும் நீங்களும், ஜெபங்களும் நீங்களுமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும். உலகத்தில் ரொம்ப எச்சரிப்போடு நம்ம இருக்கணும். அவன் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு வந்து உங்கள் வீட்டின் கதவை தட்டுவான். சகோதரி, சிஸ்டர், எங்கே போகிறீங்க சர்ச்சுக்கு? இங்கேயா போகிறீங்க? எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்து பாருங்கள், எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். போனோடனே மயங்கிருவீங்க, மயங்கிறீங்க. ஒரு சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அடையாளத்தை இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஒரு சபையில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்கு உண்டான அடையாளம் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாக இருக்கும்.
உலகத்தை கண்டித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்துகிற சபையாக இருக்க வேண்டும். இருக்கும் ஒரு ஆவிக்குரிய சபைகளாக இருந்தால் இதுதான் இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கவனமாக எச்சரிப்போடு இருக்குது. என்னை எத்தனையோ பேர் வந்து கூப்பிட்டாங்க, ஒரு நாள் எங்கள் சபைக்கு வந்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுவார், இவன் உன்னை பயங்கரமாக ஏமாத்துறான்னு ஆண்டவர் பேசுவார். அவன் கேட்குறதுக்கெல்லாம் பதில் கொடுப்பேன், ஓடியே போயிடுவான். சரிங்களா? இயேசு கிறிஸ்து வந்துட்டார் சிஸ்டர், வந்துட்டார், அங்கே நிற்கிறார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து எப்பயோ வந்துட்டார், எல்லாம் ரகசிய வரிகள் எல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு. அப்போ நீங்கள் ஏன் போகல? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும்ல இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ரகசிய வருகை வந்துருச்சு, நாங்கள் எல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க போகிறாங்கன்னு அப்படி வந்து ஏமாற்றும் போது நீங்கள் ஏன் போகலன்னு முதல்ல கேட்கணும். இயேசு கிறிஸ்து வந்துன்னா இப்படியெல்லாம் கேட்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். அப்போ அவன் வந்து உங்களை ஏமாற்றுவான். அப்போ நாம் வேதத்தை நீங்கள் நன்றாக தெரிந்திருந்தாதான், வசனத்தின்படி நீங்கள் அறிந்திருந்தாதான் அந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு தப்பிச்சு கொள்ள முடியும். எச்சரிக்கையாக இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. இங்கே பவுல் ரொம்ப அழகாக இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. அங்கே வராங்க, அதாவது கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரியா? இங்கே பவுல் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெளிவாக மக்களுக்கு உணர்த்துகிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்களா? 2வது அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது 1வது வசனத்தில் இருந்தா வாசிங்க. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிரூபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்ப இங்கே பவுல் சொல்றாரு, அழகா என்ன சொல்றாரு, உங்களிடத்துல வந்து கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வளர்ந்துட்டார், இங்கே அற்புதங்கள் நடக்குதுன்னு யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முதல்ல என்ன செய்யக்கூடாது? பயப்படாதீங்க. என்ன பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பயப்படாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது தான் சொல்கிறாரு, ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது அடுத்தது ஒரு நிருபத்தினாலாவது. அவங்க என்ன செய்வாங்கன்னா வசனத்தை திருப்புவாங்க. இந்த பைபிளில் பாருங்கள், இந்த வசனம் இங்கே போட்டிருக்கு, இந்த வசனம் பாருங்கள் இங்கே இப்படி போட்டிருக்கு பாருங்கள், அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்வாங்க? அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இது மாதிரி தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ வந்துட்டார் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் வார்த்தைகளில் பதில் வைத்திருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யணும்? மோசம் பெறாதீங்க, பயப்படாதீங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு, எதுனாலும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கணும். அடுத்தது, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக விசுவாச துரோகம் முந்தி ஏற்படும். விசுவாச துரோகம்னா இப்போ சொன்னால ஒரு சகோதரி எப்படி இத்தனை வருஷம் 25 வருஷம் சபையில் இருந்துட்டு யாரோ சொன்னாங்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, நாங்கள் பார்க்குறோம் பேசுகிறோன்னு சொன்னோன்னே இந்த அம்மா அங்கே போயிடுச்சு மூடியை தூக்கிட்டு. அப்போ ஆத்மாவை விட்டு போயாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி வஞ்சித்துருவாங்க. இந்த மாதிரி வஞ்சிச்சு விசுவாச துரோகம். தேவனிடத்தில் இருந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து நன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்து கொண்டு இருந்துவிட்டு இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? அதெல்லாம் விட்டு உதறி தள்ளிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்துவிட்டு இவர்கள் அகன்று போய்விட்டார்கள். இதுதான் விசுவாச துரோகம். இந்த மாதிரி நிறையா நடக்கும். நீ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படுறீங்க, நிறையா நடக்கும். சென்னையில் ஒரு அழகாக ஒரு ஒர்ஷிப் மீட்டிங் நடந்துச்சு சில நாட்களுக்கு முன்பாக. ரொம்ப விளம்பரம் யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு தடவை அதனுடைய இது போட்டிருந்தாங்க. அதனால் ட்ரெய்லர் மாதிரி
போட்டிருந்தாங்க. நல்லா பிரம்மாண்டமாக நடந்துச்சு சென்னையில். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ அழகாக நடக்குதே ஆராதனை, இந்த ஆராதனைக்கு நீங்கள் போனீங்களான்னு கேட்டேன். கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க சொன்னாங்க, அவர்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், பேசுகிறார். இதற்குண்டான வசனத்தையும் ஆண்டவர் செய்தார். இவர்கள் செய்த ஆராதனை அன்றைக்கு ஆரோன் செய்த பொற்கண்ணுக்குட்டிக்கு செய்த ஆராதனையைப் போல இந்த ஆராதனை எனக்கு அருவருப்பாக இருந்தது. தேவன் சொல்கிறாரு, ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். சரிங்களா? அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. வேதத்தின்படி ஒருத்தன் வந்து உபதேசம் பண்ணால் ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தின்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணால் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒருவன் போதித்தால் தேவனுடைய வசனத்தின்படி ஒருத்தன் போதிக்கணும், இல்லாட்டினா போதிக்கக்கூடாது. அதை நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? வாசித்தீங்களா? 4வது வசனம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப விசுவாச துரோகம் ஏற்படும். எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு எல்லாம் என்ன செய்வாங்க? அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருந்த, பல வருடங்களாக நம்பிக்கொண்டு இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை உதறி தள்ளிவிட்டு விசுவாச துரோகத்தை அவர்கள் செய்வார்கள். சரி, எப்படி இயேசு கிறிஸ்து வருவார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. நான் வாசித்து முடிச்சிருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, நீங்க ஒரு சபைக்கு போனீங்கன்னா அழகா ஐடென்டிஃபைஸ் கண்டுபிடிச்சிடலான்னு இங்கே சொல்றாரு. அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? அவங்க எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய சபையில் அவங்க தன்னை தேவனை போல வெளிப்படுத்துகிறவராக இருப்பாங்களாம். தன்னை தேவனை போல இருப்பாங்களாம். இது போதகராக இருக்கிற ஜென்ஸுக்கு மட்டும் கிடையாது. இப்போ பெண்களும் இன்றைக்கி போதனை அநேக இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கும் இது பொருந்தும். சரியா? பார்த்து கவனமாக இருக்கணும். அவங்க தன்னை என்ன செய்வாங்க? தேவனை போல, நான் தான் இந்த அற்புதத்தை செய்கிறேன், நான் தான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் தான் உங்களிடத்தில் தேவனிடத்துலேருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறேன், என்கிட்ட வாங்க ஜெபம் பண்ணுங்க, சரியாக போயிடும். எப்படி? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் உறவை வளர்த்து விடுவது தான், பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும். சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். சகோதரனே நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். உங்களுக்கும் தேவனுக்கும் உறவை வலுப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு அவர் என்ன செய்வாங்களாம்? வஞ்சிக்கிறவங்க தன்னை தேவனை போல வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. எது செஞ்சாலும் என்கிட்ட வாங்க, நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், சபை நான் தான் கட்டினேன், இவ்வளோ பெரிய சபை, பெருமை யாருக்கிட்ட? அப்படிப்பட்டது எல்லாம் நான் தான். இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி நாங்கள் முன்னாடி இருந்த சபையோடு இன்றைக்கி நான் எப்படி பிரம்மாண்டமாக வச்சுருக்கிறேன். ஆண்டவர் பார்த்து நகைப்பார். சரிங்களா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும், அதுதான் மேன்மையான காரியம். சரிங்களா? அப்போ அது பாருங்கள். அப்போ தன்னை பெருமையாக தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு பிரசங்கி தேவனை வெளிப்படுத்தாமல் தன்னை தேவனைப் போல வெளிப்படுத்துகிற காரியங்கள் அங்கே நடைபெறும். சரியா? எப்படி இயேசு கிறிஸ்து வருவார் என்று வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சரிங்களா? வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10. பாருங்க, கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் எப்படின்னா யாருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நாள். சரிங்களா?
அதனால தான் நம்மளெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே செய்கிறாரு போகிறார். இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக அழகாக ஆண்டவர் இந்த மாதிரியெல்லாம் வஞ்சிப்பாங்க. அதனால் நம்ம பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு பத்திரம் போட்டு, இது பேர் லீகல் டாக்குமெண்ட், பைபிள் பேர், சரிங்களா? அது ஒரு பேர் இருக்குது, சட்ட புஸ்தகம். இந்த சட்ட புஸ்தகத்தில் அழகாக எழுதி கொடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டார். இதெல்லாம் வாசித்தா தான் தெரியும். இன்றைக்கி வந்து உங்கள் சொந்தக்காரங்க இல்லை முன்னொரு தாத்தா ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தார், சரிங்களா? பெரிய கோடீஸ்வரர், திருச்சியிலேயே இன்றைக்கி அவர் பெரிய கோடீஸ்வரன். அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். வந்து என் கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஓ சியோனு வாயா, எங்கள் ஐயன் வந்து எவ்வளோ பத்திரத்தை கொடுத்துட்டு போனார்யா, எங்கெங்கே இடம் இருக்குன்னே தெரியாது, எங்கெங்கே இடம் இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ பத்திரம் என்கிட்ட இருக்குது அப்படின்பார். இதெல்லாம் வச்சு என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு அவர்கிட்ட ஜாலியாக கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நான் தான் எல்லாம் வச்சுருக்கேன், போய் பார்க்கணும் எல்லாம் அப்படின்பார். சரின்னு ஒரு தடவை ஒரு பத்திரத்தை எடுத்து போய் பார்த்தாராம், எங்கே இருக்குன்னு. பெரம்பலூர் சைடு ஒரு இடம் இருந்துச்சான். அங்கே போய் சும்மா ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் இந்த இடம் எங்கே இருக்குன்னு விசாரிக்கலான்னு போய் பார்த்துட்டு பார்த்தா பெரிய கல்குவாரி இருந்துச்சான். அதில் தோண்ட தோண்ட குவாரி வந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ப்ளூ மவுண்டன்னு கல்குவாரி, பெரம்பலூர் போகிற சைடு. அவர் ஓனர் வந்து நம்ம ஃப்ரெண்டு, சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருப்பாங்க. அது மாதிரி சொல்லுவார் வந்து, அந்த மாதிரி எத்தனையோ டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட எழுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் வாசித்து கையில் எடுத்தால் தான் உங்களுக்கு சொந்தமாக மாறும், சரியா? சும்மா பீரோவில் வச்சுக்கிட்டு அந்த இடம் உங்களுக்கு தெரியாது, அதை பயன்படுத்தவும் முடியாது, சரிங்களா? அது மாதிரி தான் நம்மக்கிட்ட நம்ம அப்பா நமக்கு நல்ல டாக்குமெண்ட் பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்குறாரு. அது நீங்கள் தான் உரிமை பாராட்டணும், சரிங்களா? அப்படி இருக்கணும், ஓகே? அந்த மாதிரி அப்போ பாருங்கள், கர்த்தருடைய நாள் இரவில், கர்த்தருடைய நாள் இயேசு கிறிஸ்து வருகைக்கு உண்டான நாள் யாருக்கும் தெரியாது. திருடனை எப்படி வருமா, திருடன் யாராவது வீட்டுக்கு வந்த திருட பார்த்துருக்கீங்களா? சொல்லிட்டு லெட்ரு போட்டு வருவானா, இந்த தேதியில் இந்த தேதியில் வந்து உங்கள் வீட்டில் திருட போகிறேன்னு, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அப்படி தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக வருவார். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, டேய் இந்த உலகம் பயங்கரமான சூழ்நிலைக்கு போக போகுது, வா என் கூட அப்படின்னு தட்டி எழுப்பி தூக்கிட்டு போயிடுவாங்க கையை பிடிச்சி. ஒரு பூகம்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க. குண்டு போடும்போது நம்ம இஸ்ரேலில் இப்போ சண்டை நடக்கிறப்ப பார்க்குறோம். என்ன, குண்டு போடுறதுக்கு முன்னாடி அது ராத்திரி 2 மணியாக இருந்தாலும் 3 மணியாக இருந்தாலும் அந்த சைலண்ட்டு சத்தம் கேட்ட உடனே நாங்கள் போய் பாதாளத்தில் கீழே அடித்தளத்தில் போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்றாரு. தூக்கமே கிடையாதான் இஸ்ரவேல் மக்களுக்கு. ரொம்ப மன பாதிக்கப்பட்ட நிலைமையில் மன உளைச்சலில் இருக்கிறாங்களாம். ஏன்னா எப்போ சைலண்ட் சொல்லி எப்போ குண்டு போடுன்னு நமக்கு ஆண்ட ஒரு நிம்மதியான ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார். என்ன பிரதர் சொல்கிறீங்க? எவ்வளோ நல்ல ஆண்டவர். நமக்காக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். சரியா? ஆண்டவர் தெளிவாக, அதனால் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா நீ ஏன்பா இங்கே இருக்க அப்படின்னு கேளுங்க கேள்வியெல்லாம், சரியா? இப்படி கேட்காதனால தான் ஏமாந்து போயிடுறாங்க. வாய்ந்து சொன்ன உடனே வாயை பொழந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன, அப்போ வேதத்தை தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் பேச முடியும். ஆமாம், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியில் உள்ள எல்லாம் இப்போ பெரிய ரொம்ப பயங்கரமான பில்டிங்லாம் கட்டியிருக்காங்களா, எல்லாம் கிரியைகள், மனுஷனுடைய கையின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். அவருடைய வருகை இப்படிப்பட்டதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து இந்த உலகத்தில் 40 நாள் சீசர்களுக்கெல்லாம் தரிசனமாகி அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறார். வானங்கள் வந்து வானங்களில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறார். சீசர்கள் தன்னுடைய எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மனுஷரும் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அப்படியே திரும்பி வருவார், அப்படியே திரும்பி வருவார். அப்போ உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும்.
அது ஆவிக்குரிய கண்களாக இருந்தாலும் சரி, மாமிசத்துக்குரிய கண்களாக இருந்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துவின் வரும் பொழுது அதை காணும். நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம பார்ப்போம். மத்தேயு பாருங்கள், அதில் கூட இயேசு கிறிஸ்து கூட இந்த காரியங்களை அழகாக சொல்கிறாரு. மத்தேயு 24வது அதிகாரம் 29-30 பாருங்கள். இந்த காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அந்நாட்களிலே நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பாருங்க, வானம் எதற்குனா இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அந்த வானம் ஒரு அறிவிப்பு பலகையாக இருக்கிறது. அறிவிப்பு பலகை வச்சுருப்பாங்க தெரியுங்களா ஒவ்வொரு இடத்துல. அந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு முன்பாக அந்த வானம் எதுக்காக வச்சுருக்குன்னா அறிவிப்பு பலகையாக வச்சுருக்கு. எழுதி போட்டிருப்பாங்க அறிவிப்பு பலகைகள், இன்றைக்கு இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சூரியன் என்னாச்சு, வெளிச்சத்தை கொடுக்காது, இருளாக மாறும். சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்காது. அடுத்தது வாசிங்க. மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆஹா, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம விட்டுட்டோமே, இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம விட்டுட்டோமே வந்து சொன்னாங்களே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பிரபு பிரதர் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. பிரபு பிரதர் ஆராதனை ஓடுனாரு பாரு, இவர் ஆராதிக்க தானே ஓடுனாரு, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சகல கோத்திரத்தாரும் அழுது புலம்புவார்கள். இவன் ஞாயிற்றுக்கிழமையான பேக்கை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறேன்னு போயிடுவானே. என் வீட்டு பக்கத்துக்காரர் சொல்லுவார், இன்றைக்கி இந்த மனுஷனை விட்டுட்டோமே இவர் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், எல்லாரும் புலம்புவார்கள். அப்போ நம்ம எப்படி சந்தோஷமாக மணவாளனோடு கூட போயிட்டோம். ஆமே, அதான் ஆண்டவர் மேலே நல்லா வேதத்தை வாசிங்க. அப்போ தான் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பங்கு இருக்குது. நான் எப்படி வேணாலும் வாழுவேன், அவர் வந்தால் கூப்பிட்டு போயிடுவார்னு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த நேரத்துக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை எப்படி தாங்குவீங்க? ட்ரம்பின் ஆட்சியே இன்றைக்கி 50% வரியை போட்டு மக்களை கொல்றாங்களே. அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக எல்லா ஆயத்தமும் ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சிப்பு ரெடி ஆயிடுச்சு, எல்லா நெத்திலையும் சிப்பு வச்சுருவான். இன்றைக்கி எல்லா இடங்களில் வந்துருச்சு, கையில் வச்சுட்டான், போனோன்னே இப்படி காட்டினா ஓப்பன் ஆகுது டோரு. சரிங்களா? இன்றைக்கி எல்லா ஜாமான் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு இப்படி காட்டினீங்கன்னா எல்லாம் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது பேங்க்கில் இருந்து. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா அடையாளங்களும் எல்லாம் 100% நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? மணவாட்டியாகிய இந்த சபை எப்படி இருக்கணும் பாருங்கள். எதை கூட வாசித்துட்டு முடிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். இல்லை, வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனைப் போல் வருகிறேன், இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை, இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் சால்வையை கொடுத்திருக்கிறார்.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன தெரியுமா? அதான் பரிசுத்தம். ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன? பரிசுத்தம். நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்களும் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நான் வரும்போது அந்த பரிசுத்தம் உங்ககிட்ட இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட எடுத்துக்கிட்டு போவேன். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் நிர்வாணமாக இருக்கக்கூடாது, நிர்வாணிகளாக இருக்கக்கூடாது. ரட்சிப்பு என்னும் சால்வையை தரித்து கொண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை உம்முடைய இரத்தத்தினால என்னை நீதிமான் ஆக்கியிருக்கீங்க, என் பாவங்களை கழுவுங்கன்னு டெய்லி அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டார் வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யுது? வெளிப்படுத்தல் 20 நாளில் அவர் கூட நாம் என்ன செய்வோம்? 1000 வருடம் அரசாட்சியில் நம்ம ஆட்சி செய்வோம். வெளிப்படுத்தல் 20 4வது வசனம். பாருங்க, யோவான் சொல்கிறாரு. யோவானுக்கு தான் எல்லாத்தையும் காட்டுறாரு, அந்த நேரத்தில் காட்டுறாரு. வாசிங்க. இங்கே டோட்டலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்களோ, விக்கிர ஆராதனை செய்யலை, பாவம் செய்யலை, என்ன அவங்க தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க, அவங்க வேதத்தின்படி மரித்து போனாங்க, இரத்த சாட்சியாக இருந்தவங்க, இயேசுவோடு கூட தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதத்தை செய்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளும் நடந்து கொண்டார்களோ, அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் ராஜரீகம் பண்ணினார்கள், ஆட்சி செய்தார்கள். இதுதான் நடக்கும். இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இங்கே வந்துட்டாருன்னு சொன்னால் நம்பாதீங்க. என்ன, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, எல்லா விளக்கங்களையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். சரியா? அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எதுக்கு இந்த வசனத்தெல்லாம் இந்த தலைப்பில் ஆண்டவர் பேச சொன்னார்னு தெரியாது. திடீர்னு 2ஆம் வருகையை குறித்து பேசணும் ஆண்டவர் சொன்னார். நான் ஒரு டாபிக் எடுத்து வச்சுருந்தேன், இந்த வசனத்தெல்லாம் பேசலாமான்னு. ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் இதை நோ வை இன்னொன்று சொல்கிற, இதை பேசு. அப்போ திடீர்னு இந்த வருகையை குறித்ததான காரியங்களை இன்றைக்கி அறிக்க வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்குது. ஆமென். நான் கர்த்தருடைய பந்திக்கு எல்லாரும் ஆயத்தப்படுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் வஞ்சித்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கைடு பண்ணட்டும். ஆண்டவரை எங்களை வழி நடத்தட்டும். தகப்பனே, நீங்கள் சொன்னீங்களேப்பா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது,
என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. இதோ தகப்பனே, உம்முடைய சரீரம், உம்முடைய இரத்தத்தை இன்றைக்கி நாங்கள் புசிக்கிறோம் பாப்பா. எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த அந்த புதிய உடன்படிக்கை நீர் வரும் அளவும் இதை நாங்கள் கையாள சொல்லியிருக்கீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது வெறும் அப்பம் மட்டும் இல்லை, வெறும் ரசம் மட்டும் இல்லைப்பா. இது ஜீவன், எங்களுக்கு கொடுத்துருக்கிற நித்திய ஜீவன் அப்பா. எங்களை அப்பா பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற நித்திய ஜீவனாக இருக்கிறது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. இதோ உம்முடைய சரீரம், உம்முடைய சரீரத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம். இதோ உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வேத வசனங்களை இன்றைக்கி தியானிக்கும்படியாக உம்முடைய வருகைக்குரிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. நாங்கள் ஒருவரும் வஞ்சிக்கக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்திடும். உம்முடைய சத்தியத்திலே எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. அப்பா தகப்பனே, உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரமும் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். வந்த ஒவ்வொருவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. நீங்கள் வரும் வரையில் நாங்கள் ஆண்டவர் பலத்தோடு இருக்கணும். இந்த உலகத்தின் கவலைகளோ உலகத்தின் வியாதிகளோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். போக்கில் வரத்தில் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. விபத்துகள் ஏற்படாதபடிக்கு பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் சபை மக்களை மூடி மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்பி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பட்டும். எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திராட்சரசங்கள் வழிந்து ஓடட்டும். ஆண்டவரே, இப்படியாய் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.